லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடுத்த வழக்கு மீதான விசாரணையை நாளை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிணை கேட்டு அவரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா தலைமையிலான அமர்வுல தான் விரிவா விசாரிக்கப்பட்டு வருது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வாதங்கள் நிறைய முன்வைக்கப்பட்ட நிலையில இப்போ அமலாக்கத்துறை சார்பா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதங்களை முன்வைக்க தொடங்கினாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வழக்கு இன்னைக்குதான் தொடர் விசாரணைக்கு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல செந்தில் பாலாஜி தரப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து நாங்க டிஜிட்டல் ஆவணங்கள், பென்டிரைவ் மாதிரியான ஆவணங்களை கைப்பற்றணும் அப்படின்ற விஷயத்த அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு அது எங்களுடையதே கிடையாது, அதுல இருக்கக்கூடிய ஆவணங்கள் எதையும் நாங்க அழிக்க முயற்சிக்கல, அதுல என்ன இருக்குது, வாட் தி கண்டெய்ன்ஸ் இன் தி பென்டிரைவ், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்றதுதான் செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல நீதிபதிகள் இன்னைக்கு அமலாக்கத்துறை கிட்ட நிறைய கேள்விகள் இந்த பென்டிரைவ் சம்பந்தமாவே கேட்டாங்க. இந்த பென்டிரைவ் எங்க இருந்து எடுத்தீங்க, அதுல இருந்த மெட்டீரியல் என்ன, அந்த மெட்டீரியல்ல இருந்த அம்சங்கள் எல்லாமே உண்மையுமே அவர் சார்ந்த விஷயங்கள் தானா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் கேட்டாங்க. முக்கியமா எஃப்எஸ்எல்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரன்சிக் ரிசர்ச் லேபார்டரின்னு சொல்லுவாங்க, நம்மளோட இந்த தடயவியல் பரிசோதனை செய்வாங்க, அதுல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள்லாம் எங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளை கேட்டாங்க. தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் விரிவான பதில்கள் சொல்ல முடியல அப்படின்றதுனால நாங்க உங்ககிட்ட 15 நிமிடங்களுக்கு மேலா இந்த ஆவணங்கள் சம்பந்தமான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களால பதில் அளிக்க முடியல. பதில் அளிக்க முடியலன்னா நாளைக்கு வாங்க, நாளைக்கு பதிலோடு வாங்க சொல்லுங்க அப்படின்றத சொல்லி வழக்கு நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நாங்க உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சாதாரண சிம்பிளான கொஸ்டின், உங்ககிட்ட இருந்து அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சரை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்ன்றத சொல்லி வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க நீதிபதிகள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.